வணக்கம். பனிமுட்டர் ரிஷிகேஷ் பேசுகிறேன். அமெரிக்காவில் நிறைய மாகாணங்கள் இருக்குது. 50 மாகாணங்களுக்கு மேலே இருக்குது. அந்த மாகாணங்கள்லாம் அங்கே அமெரிக்காவில் என்னென்னா யார் வேணாலும் பல்கலைக்கழகத்தை தொடங்கிக்கலாம். அங்கே ஒரு பதிவு பண்ணிக்கிட்டால் அது செயல்படணுன்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன செய்யுதுங்கன்னு சொன்னால், அது நாட் ரெக்கக்னைஸ்ட் ஒரு பல்கலைக்கழகம். அது அங்கே பதிஞ்சிப்பாங்க. அது இது இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த மாதிரி சில படிப்புகளை வழங்குது, அதை வழங்குது. இப்போ அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டில் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் பட்டம், ஆனரரி டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் சொல்லி 10,000 20,000 50,000 லட்சம்னு சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஏற்ப வாங்கிக்கின்னு அவங்களுக்கு ஏதாவது துறையில் சேவை செஞ்சுருந்தால் அந்த மாதிரி அவங்களோட இந்த சேவைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அது அதை தான் நம்ம நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கிக்கிறது மூலம் என்ன பலன்னு சொன்னால், ஒரு சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக இந்த பணத்தை கொடுத்து வாங்குறவங்க நினைக்கிறாங்க. என்னென்னு வச்சிங்களேன், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அதே தான் இப்போ நடைமுறையில் அதை பயன்படுத்தணும், தப்பு கிடையாது. ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டாத பல்கலைக்கழகங்களில், அது இந்தியாவில் இதெல்லாம் நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இந்தியாவில் அங்கீகாரம் இல்லை அப்படின்றத தெரிய வரும். இது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இதை நான் யாரையும் காயப்படுத்தவோ இது பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அமெரிக்க பல்கலைக்கழகங்களும் எப்படி செயல்படுது, அது எப்படி அது இப்போ நிறைய இப்போ ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்த பிறகு அவன் ஒரு ட்ரஸ்ட்டு அது இதுன்னு வச்சுக்கிட்டு 1000 கட்டினா 2000 கட்டினா நீங்கள் ஒரு அவார்டு வாங்கிக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நான் கூட வாங்கி வைக்கிறேன்னு வச்சிங்களேன், அது வேறு விஷயம். அது நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் அதனால் என்ன பலன்? உண்மையாக சேவை செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு பட்டமும் தேவையில்லை, மக்கள் ஆதரவு தான். இப்போ கலைஞர், இந்த மாதிரி சிவாஜி, இந்த மாதிரி பட்டம்லாம் யார் கொடுத்தது? அவங்களுக்கு அந்த அவங்க தொண்டர்கள், ரசிகர்கள் இப்படி கொடுத்தவங்க தான். புரட்சி தலைவர், பொன்மன செல்வர், இளைய தளபதி இதெல்லாம் யார் கொடுத்த பட்டம்? அவங்களுக்கு அவங்களுடைய சார்ந்தவர்கள் கொடுத்த பட்டம். அதை வச்சுக்கின்னு அவங்க சந்தோஷத்தை ஏற்படுத்த கொடுத்ததால் அதை அவங்க வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு சந்தோஷத்துக்கு மட்டுமே தான் இந்த டாக்டர் பட்டங்கள். அதனால் என்ன பலன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த பட்டத்தால் என்ன பலனும் கிடையாது என்பது தான். அதனால் நம்ம சேவையை நம்ம நல்லபடியாக செஞ்சோம்னா, இன்றைக்கி மக்கள் மனத்தில், மக்களுடைய இதயத்தில் நம்ம என்றைக்கு வசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு உண்மையான அங்கீகாரம். நம்ம சேவை நல்லதாக இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. காந்தி அவர் செய்த சேவையால் இன்று உலகம் பூரா நின்றுன்னு இருக்கார். நேதாஜி அவர் செய்த சேவையால் இன்று உலகம் பூரா நிற்கிறாரு. அமெரிக்கா ட்ரம்ப் நோபல் பரிசுகள் பாருங்கள், அது தேவை கிடையாது. அவர் உண்மையாக சேவை செஞ்சால்